ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மான்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி லெஜெண்டரி ரிட்டர்ன் எபிசோட் 10. லாஸ்ட் எபிசோட்ல நடந்ததை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகுது. இந்த எபிசோட்ல என்ன நடக்கும், ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு பார்க்க போறோம். சோ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போகலாம். பீச் ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் டயன் மீண்டும் எல்லார போல நார்மல் வேலை நாளுக்கு திரும்புறா. கம்பெனிக்கு போனதும் டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஜோ அவனை பார்க்க வர்றார். டயன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ஜோ உடனே அதுக்கு கடுமையா எதிர்ப்பு சொல்றார். என்ன, நீ ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆரம்பிக்கணுமான்னு கேக்குறார். டயன் சிம்பிளா ஆமாம்னு சொல்றான். அதுக்கே ஜோ டேபிள் அடிச்சு, சிஇஓ ஜான், உனக்கு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுனா என்னன்னு தெரிஞ்சான்னு கேக்குறார். அவர் கொஞ்சம் வெட்கத்தோட, எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடி நான் ஒரு செக்யூரிட்டிஸ் கம்பெனில வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றார். டிசனுக்கு எல்லாம் புரிஞ்சுதான். அவன் கான்ஃபிடென்ட்டா மனுஷ ரிசோர்ஸையும் அக்வயர் பண்ணி மர்ஜர் செய்யக்கூடிய ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு உருவாக்கணும்னு சொல்றான். ஜோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்து அடுத்த நொடியே ஷாக் ஆகி, என்ன, டேக் ஓவரா, மர்ஜரா, நீ ஏதாவது கம்பெனிய வாங்க போறியான்னு கேக்குறார். டயன், அப்படி இல்ல, உண்மையிலேயே நான் செய்ய போறது வேறன்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ளே, நான் அண்ணா குரூப்புக்கு எதிராக போர் அறிவிச்சிட்டேன், இப்ப பின்வாங்க முடியாதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிளியரா சொல்றான், கொலாப்ஸ் ஆகிற ஒரு கம்பெனிய மேனேஜ் பண்ணி அந்த வெல்த்த சமூகத்துக்கு பயன்பட வைக்கணும்னு. அவன் உள்ளுக்குள், டாங் ஜாங் மாதிரி நான் இல்ல, அவன் ஈஸியா கண்ட்ரோல் ஆகிறவன்னு நினைக்கிறான். ஜோ இத கேட்டு முழுக்க குழப்பமா, இவனாரு ஒரு ஸ்கூல் பையன் இப்படி யோசிக்கிறானேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். டயன் சிரிச்சு, சக்சஸ் மணி இரண்டும் கிடைக்கிறதுனா நல்லதுதானேன்னு கேக்குறான். ஜோ சீரியஸா, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் சும்மா விஷயம் இல்லன்னு அட்வைஸ் பண்றார். டயன் சிம்பிளா ஏன்னு கேக்குறான். ஜோ விளக்குறார், இது ஃபாரின் கரன்சி மாதிரி இல்ல, லோக்கல் கரன்சியும் ரொம்ப தடைகள் இருக்கு. லேண்ட்ஸ்டார் மாதிரி ஃப்ராட் கம்பெனிகளும் இதுல தான் வந்தது. பப்ளிக் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தா நாம பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட போக வேண்டி வரும்னு கவலையா சொல்றார். அதை கேட்ட டயன் முகம் மாறிடுது. ஆமா, பொலிட்டீஷியன்ஸ் டாக்ஸ் இன்வெஸ்டிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதனால இந்த ஃபண்ட் ஒரு பெயிட் மாதிரி இருக்கும், அண்ணா குரூப் அதுல விழணும்னு நினைக்கிறான். அவன் ஜோவிடம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காட்டி மிஸ்டீரியஸாவும் அட்ராக்டிவாவும் இருக்கணும்னு சொல்றான். ஜோ, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்ளோன்னு கேக்குறார். டயன் உடனே 110 பில்லியன்னு சொல்றான். அதை கேட்டு ஜோ ஷாக். 100 பில்லியன் கூட இவனுக்கு சின்னதான்னு நம்ப முடியல. டயன், அது கம்மியா, 200 பில்லியன் போடலாமான்னு கேக்குறான். ஜோ முழுக்க ஸ்பீச்லெஸ். டயன் சிரிச்சு, லாயர் ஜோ, என்னாச்சு உங்களுக்கு, கான்ட்ராக்ட் முடிச்சிடலாம், ஃபீஸ் நான் தர்றேன்னு சொல்றான். ஜோ சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் டயன் கேட்ட விஷயத்த பத்தி, அது முடிஞ்சிடுச்சு, ரொம்ப ஈஸின்னு சொல்றார். ஜோ, உனக்கு உன் அம்மா ஃபேமிலி பற்றி ஒன்றும் தெரியாதான்னு கேக்குறார். டயன், ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜோ, நீ ஒரு எலீட் லீனியேஜ்ல இருந்து வந்தவன்னு சொல்றார். டயன் ஷாக். என்ன லீனியேஜ்னு கேக்குறான். ஜோ, டாங்ரியாங் குரூப் பற்றி கேட்டிருக்கியான்னு கேக்குறார். டயன் அதிர்ச்சியோட, அந்த குரூப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். ஜோ, அது உங்க குடும்பம்தான்னு சொல்றார். இப்ப டயன் முழுக்க ஷாக். ஏன் அம்மா அந்த ஃபேமிலியான்னு குழப்பம். ஜோ ஃபைல் கொடுத்து, சேர்மன் ஜங் உன் தாத்தா, இப்ப உன் மாமா சேர்மன்னு சொல்றார். டயன் நம்ப முடியாம நிக்கிறான். அவன் நினைக்கிறான், டாங் செக்யூரிட்டிஸ்ல தான் நான் வேலை பார்த்தேன், அந்த கம்பெனி வெளியூர்ல இருந்து யாரையும் எடுக்காது. அவன் முன்னாடி சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு அம்ப்ரெல்லா இருக்குன்னு சொன்னதும் அவன் புரியாம இருந்தது நினைவு வருது. இப்பதான் அவனுக்கு புரியுது, அவன் ஜாப் கிடைச்சதுக்கு காரணம் அவன் பேக்ரவுண்ட். ஜோ ஃபைல் கொடுத்து, இதுல எல்லாம் இருக்குன்னு சொல்றார். அதுக்கப்புறம், உன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றார். ஜோ கிளம்புறார். மாலை நேரம். டயன் அந்த டாக்குமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆச்சரியப்படுறான். ஒரு பெரிய குடும்ப வாரிசு இப்படி விவசாயியாகி கடன்ல இருந்தாங்களா, என் அம்மா இன்ஹெரிட்டன்ஸ் வாங்கலையான்னு யோசிக்கிறான்.
அவன் வில் டாக்குமெண்ட்ட பார்த்து, இது பாண்டோரா பாக்ஸ் மாதிரி, இது திறந்தா பெரிய விஷயம் நடக்கும்னு நினைக்கிறான். இரவு ஆகும் வரை அவன் படிக்கிறான். திடீர்னு இன்னொரு ஷாக்கிங் விஷயம் தெரிஞ்சு, ஓ மை காட்னு சொல்றான். என் அம்மா என் அப்பாவோட மனைவியோட மகள்னு ஷாக் ஆகுறான். என் தாத்தா கிரீடி, என் அம்மா குடும்பத்துல யங்கஸ்ட். அவங்க எல்லாம் அவளை கஷ்டப்படுத்துனாங்க. அவள் பெயிண்டிங்ல ரொம்ப டேலண்டட். அதுக்கப்புறம் அவள் என் அப்பாவை சந்திக்கிறா. அந்த நேரம் தாத்தா வீக். மாமா பொலிட்டிக்கல் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றான். அம்மா மறுத்து வீட்டை விட்டு வெளியே போய் அவன் அப்பாவோட சேர்ந்து ஃபார்மிங் லைஃப் வாழ்றாங்க. தாத்தா இறக்கும் முன் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆனா மாமா கான்டாக்ட் கட் பண்றான். பின்னாடிதான் அவள் மரணம் தெரிஞ்சு கல்லறைக்கு போறா. ஒரு சாதாரண கிரேவ். பாட்டி வீட்டிலிருந்து துரத்தப்படுறா. ஸ்னோல வெளியே போறா. அந்த நேரம் டயன் அம்மா அவனை கருவுல சுமந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரம் பாட்டி மிஸ்டீரியஸா இறந்து போறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் கேஸ் நடக்குது. அம்மா ரொம்ப கோபம். அவளுக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்ல. இத படிக்கிற டயன் உடைந்து போகிறான். கண்ணீர் வழியுது. வில் ஃபார்ஜ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு ரூமர்ஸ். அம்மா அந்த ஃபேமிலி வெல்த்தை ரிஜெக்ட் பண்றாங்க. அவன் அம்மாவை நினைச்சு ரொம்ப மிஸ் பண்றான். உடனே ஃபோன் எடுத்து கால் பண்றான். என்னாச்சுன்னு அம்மா கேக்குறாங்க. அவன் அழுதுகிட்டே அம்மான்னு சொல்றான். அம்மா என்னடா படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸான்னு கேக்குறாங்க. அவன் அம்மா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றான். அம்மா சிரிச்சு மீண்டும் ஏதாவது ட்ரபிள் பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல அம்மான்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ளே சத்தியம் பண்றான். உங்க மரணத்துக்கான காரணமும் நீங்க சந்திச்ச கஷ்டத்துக்கும் காரணமான எல்லாரையும் நான் கண்டுபிடித்து அவர்களை கட்டாயம் தண்டிப்பேன்னு. சீன் மாறுது. ஒரு ஹைரிஸ் பில்டிங்கோட மேல் மாடியில ஒரு மிடில் ஏஜ்டு மனிதன் கிளாஸ் முன்னாடி நிக்கிறான். அவன் கையில லைட் பண்ணாத சிகரெட். லைட்டர் சத்தம் கேக்குது. அவன் ஆழமா மூச்சு விடுறான். ஹாங்காங் நைட் வியூ வால் ஸ்ட்ரீட்டுக்கு சமந்தான்னு நினைக்கிறான். ஹாங்காங் நகரத்தோட நடுப்பகுதியில கனமா மழை பெய்யுது. சிகாகோன்னு சொல்லப்படுற ஒரு காக்டைல் பார்ல நிறைய ட்ரிங்க்ஸ் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு ஆள் ஐஸ் கிளாஸ்ல வைன் ஊத்திக்கிட்டு குடிக்க ரெடியாகிறான். அந்த ஷாப் ரொம்ப சும்மாதான் இருக்கு. 2 மிடில் ஏஜ்டு ஆளுங்க மட்டும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல சில்வர் ஹேர் இருக்கிற ஆள் ராபர்ட் டீப்பா யோசிக்கிறத பார்த்து கேக்குறான். ராபர்ட், இப்போ உன் ஃபேஸ் நல்லா தெரியல, ஏதாவது ப்ராப்ளமா? ராபர்ட் சொல்றான், வால் ஸ்ட்ரீட்ல ரூல்ஸ்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே கேம் மாதிரிதான். அடுத்தவன் ஆச்சரியமா, அது என்னன்னு கேக்குறான். ராபர்ட் நடுங்கிக்கிட்டு நீண்ட நாட்களா உள்ளக்குள்ள வச்சிருந்தத சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்த நான் வெறுத்துட்டேன். அந்த பிளட் பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கும் மார்க்கெட்டையே வெறுத்துட்டேன். இப்போ நான் ஒரு நார்மல் மேனேஜராகி அந்த லக்ஸரி மணிலிருந்து தூரமா இருக்கணும். அதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு கவலையா, என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். ராபர்ட் கண்கள்ல கண்ணீரோட, என்ன வேலையிலிருந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அடுத்தவன் ஷாக் ஆகி, என்னன்னு கேக்குறான். ராபர்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான். எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போறது முன்னாடியே நான் வார்னிங் பார்த்தேன். டெரிவேட்டிவ்ஸ் கம்பெனில வேலை பார்த்தேன். ஆனா யாரும் கேட்கல. கிரைசிஸ் வந்ததும் எல்லா ப்ளேமையும் ஏன் மேல போட்டாங்க அந்த கெட்டவங்க. அவன் ஃப்ரெண்டு கோபமா, இது ஒத்துக்க முடியாதது, உன்ன மாதிரி நல்ல ஆளுக்கு இப்படி நடக்குதான்னு சொல்றான். அவன் மோட்டிவேட் பண்றான். சோர்ந்து போகாத, உன்கிட்ட இன்னும் கேபிட்டல் இருக்கு, நீ மீண்டும் எழுந்திருப்ப. ராபர்ட் சோகமா, கேபிட்டலான்னு கேக்குறான். அவன் தொடர்ந்து சொல்றான், சமீபத்துல என் மாமியார் கேன்சர், அல்சைமர்ஸ் இரண்டாலும் பாதிக்கப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லிலே நான் முழுக்க கடன்ல விழுந்துட்டேன். இனிமே லோன் கூட எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என் மனைவி, அவங்க பாஸ் கூட அஃபேர்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்று விடுறான். அதை கேட்ட ஃப்ரெண்ட் அதிர்ச்சி, என்னடா இதுன்னு கேக்குறான். ராபர்ட் கசப்பா சிரிச்சு, இப்போ நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி தான், நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறான், என் அசெட்ஸ் எல்லாம் அவளுக்கே கொடுத்துட்டேன். அவன் ஃப்ரெண்டு குரல் உயர்த்தி, ஏன் இப்படி பண்ணினன்னு கேக்குறான். குழந்தைகள்னு கேக்குறான். ராபர்ட் சோகமா, நான் வேலை இல்லாம பணம் இல்லாம இருக்கேன், அவங்களுக்கு என்ன வேண்டான்னு தான் தோணும், இதெல்லாம் ஏன் தப்புதான்னு சொல்றான். அவன் ஃப்ரெண்டு மோட்டிவேட் பண்றான், இப்படி மனசு உடைஞ்சுக்காத, மீண்டும் ஆரம்பிக்கலாம் இல்லையா? ராபர்ட், எனக்கு 50 வயசு ஆகுது, என்ன மாதிரி ஓல்டு மேனேஜரை யாரு வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்றான்.
அந்த சூழ்நிலை முழுக்க சோகமா மாறிடுது. இருவரும் சில நொடிகள் சும்மா இருந்துட்டு பேசாம இருக்காங்க. அப்புறம் திடீர்னு அவன் ஃப்ரெண்டு, நான் ஒரு பிளேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு கேக்குறான். ராபர்ட் ஆச்சரியமா, இன்ட்ரடியூஸான்னு கேக்குறான். அவன் விண்டோ பக்கம் போய் சிகரெட் கையில வச்சுக்கிட்டு சிட்டிய பார்த்து யோசிக்கிறான். ப்ரொஃபசர் மேத்யூன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ராபர்ட் இப்போ முழுக்க டெட் எண்ட்ல தான் இருக்கான். அவன்கிட்ட ஒரு லாஸ்ட் ஹோப் கிடைக்குது. அவன் அழுதுகிட்டு, நான் இத பண்ணுவேன், மறுபடியும் ஆரம்பிக்க சான்ஸ் கிடைச்சா நான் என் சோல் கூட விற்கிறேன், அந்த ஆளுக்கு முழுக்க லாயலா இருப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அமைதியா இருக்கான். அந்த நேரம் திடீர்னு கதவு தட்டுற சத்தம். ஒருத்தி டோர் ஓபன் பண்ணி, நீங்க மேனேஜர் ராபர்ட் லயனான்னு கேக்குறா. ராபர்ட் தடுமாறி, ஆமா நான் தான்னு சொல்றான். அது ஒரு பெண். அவள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. நான் ப்ரொஃபசர் மேத்யூ ஸ்டூடெண்ட் கிளாரா லீ. இதோ என்னோட கூட இருக்கிறவர் ஜீங் டியான். டியான் ராபர்ட்டை பார்த்ததும் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றான். அதுக்கு முன்னாடி டியான் ஃப்ளைட்ல ஹாங்காங்குக்கு வரும்போது பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து வெளியே கிளவுட்ஸ் பார்த்துக்கிட்டு, வீசா இல்லாததால அமெரிக்காக்கு போக முடியல, அதனால தான் இங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் மனசுக்குள்ள, அமெரிக்கன் மார்க்கெட்ல க்ரோ ஆகணும்னா எனக்கு ட்ரஸ்ட்வர்தியான ஆளுங்க வேணும், எலீட்ஸை என் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், அதுக்காக அவங்கள முழுசா புரிஞ்சுக்கணும்னு பிளான் பண்றான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒயிட் லைட். இது மீண்டும் வந்துடுச்சான்னு பயப்படுறான். ஒரு ஸ்ட்ராங் விண்ட் அடிக்குது. டியான் இன்னொரு அன்னோன் ஸ்பேஸ்க்கு டெலிபோர்ட் ஆகிடுறான். அங்க ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. அவன் பயந்துட்டு, இது எங்கடான்னு கேக்குறான். அந்த நேரம் ஒருத்தர் குரல், என்ன பார்க்கணும்னு நினைச்சியான்னு கேக்குது. அவன் டிரை வில்லோ ட்ரீ பக்கம் திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு ஃபிளாக்ல உலகத்துல முதல் எல்லாம் புரியாததுன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த மரத்தடியில ஒரு வயதான ஆள் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். டியான் பயந்துட்டு, சார் நீங்க யார்ன்னு கேக்குறான். அந்த மூதாட்டன் சிரிச்சு, நான் நாம் சானோன்னு சொல்றார். அவர் ஜோசன் காலத்து ஸ்காலர். மெக்கானிக்ஸ், ஜாமெட்ரி, ஆஸ்ட்ராலஜி, டிவினேஷன், பிசியாலஜி எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். என்ன தெரியாதான்னு கேக்குறார். டியான், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்னு சொல்றார். அவர் சோகமா, பரவால்ல, நான் மறந்து போனவன் போலன்னு சொல்றார். டியான், சார் எனக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறான். அவர் சொல்றார், நீ ஒரு ஆளை பாட்ட உடனே அனலைஸ் பண்ணும் எபிலிட்டி வேணும்னு நினைக்கிறியா? டியான் உடனே, அப்போ நீங்க பிசியோக்னாமிஸ்டான்னு கேக்குறான். நாம் சாகோ, நான் ஒரு ப்ராஃபிட், இம்ஜின் வார் பற்றி முன்னாடியே சொல்லவேன்னு சொல்றார். டியான், அப்படின்னா நீங்க எனக்கு இது கத்துக் கொடுப்பீங்களான்னு கேக்குறான். அவர், உன்கிட்ட பாயிண்ட்ஸ் போதாது, முடியாதுன்னு சொல்றார். டியான் வெக்கத்தோட, நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லா பே பண்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறான். அந்த நேரம் இன்னொரு குரல், அது முடியாதுன்னு கேக்குது. இன்னொரு மூதாட்டன் வந்து நிற்கிறார். அவர், இது ரூல்ஸ்க்கு எதிரானதுன்னு கோபப்படுறார். இரண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ சீட்டிங் பண்ற, நான் ரிக்வெஸ்டுக்கு ஆன்சர் பண்றேன். டியான் இத பார்த்து குழப்பம். அவன், இது என்னடா இரண்டு பேரும் ஒரே நேரத்துலன்னு நினைக்கிறான். அந்த இரண்டாவது ஆள் சொல்றார், நான் பார்க் யூபாங், ஜோசன் காலத்துல ஃபேமஸ் ஆள், ஃபார்ச்சூன் டெல்லர், ஈவன் என் ஐயையே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணினேன். டியான் அதிர்ச்சி. நாம் சாகோ அவனை கிண்டல் பண்றார், நீ பாய்சன் வைன் குடிச்சு சாகுறவன்டா. இரண்டு பேரும் சண்டை போடுறாங்க. டியான் கத்தி, சார் சார்ன்னு நிறுத்துறான். அவன் சிரிச்சு, எனக்கு கார்மா பாயிண்ட்ஸ் வேணும், ரொம்பவே வேணும்னு சொல்றான். அவன் ஒரு ஐடியா சொல்றான். நான் ஒரு குவெஸ்டன் கேக்குறேன், யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு என் கார்மா பாயிண்ட்ஸ். இருவரும் ஒத்துக்கிறாங்க. டியான் சீரியஸா, என் ஃபேஸ பார்த்து என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். டைசன் உதட்ட சுருக்கினான். என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி தெரிகிறேன்னு கேட்டான். அவன் அப்படி சொன்னதை கேட்டு நாம் சேகோவும் பார்க் யூபோங்கும் அதிர்ச்சியாகிட்டாங்க. அவன் முகத்தையே கவனமா பார்த்தாங்க. இந்த முகம்னு அவர்கள் குழப்பமா இருந்தாங்க. டைன் கொஞ்சம் இழுத்து, என்ன தெரியலையான்னு கேட்டான். பார்க் யூபோங் தடுமாறி, அது அது அப்படி இல்லைன்னு சொல்லி திடீர்னு அதிர்ச்சியா, உனக்கு பாஸ்டே கிடையாது, பிரசன்ட்டும் கிடையாது, நீயும் ஒரு தெய்வமான்னு கேட்டான். அந்த வார்த்தை டயனை ஒரு நிமிஷம் பேசாம ஆக்கிடுச்சு.
நான் மனிதன்தான்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாம்செகோவும் ஃபிசியாக்னமி பயன்படுத்தி பார்த்து, ஒரு மனிதனோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே நாங்க பார்க்க முடியும். ஆனா உன் முகத்துல எதுவுமே தெரியல. உன் ஃபேட் ரொம்ப ஷார்ட்னு சொன்னார். அது கேட்டு டயன் முகம் பசந்து போச்சு. ஆனா உடனே காமாகி சும்மா கேஷுவலா, அப்படின்னா தெரியலையா? சரி, அப்போ கர்மா பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னான். பார்க்யூபோங் அதிர்ச்சி. இப்போதான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேனேன்னு சொன்னான். நாம்செகோவும் எதுவானாலும் பிசியோக்னமி பொய் சொல்லாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணினார். இருவரும் மீண்டும் வாதம் ஆரம்பிச்சாங்க. டைன் உடனே, சரி, லோயஸ்ட் பிரைஸ்ல ஃபேஸ் ரீடிங் கற்றுக் கொடுங்க, போனஸும் சேர்த்துன்னு சொன்னான். நான் மீண்டும் சொல்றேன், உன்னை பார்த்த உடனே நீ தீஃப்னு சொல்ல முடியும்னு அவங்க சொன்னாங்க. அதே நேரம் கம்பெனில சீன் மாறுது. முதல்ல ஹெலோ சொல்லிக்கலாம்னு ஒரு குரல். கிளாரா ஒரு ஃபாரின் ஆளை இன்ட்ரடியூஸ் பண்றா. இவர் பிரசிடென்ட் டேனியல் ஜென், டைரக்டா இன்டர்வியூ பண்ண போறவர். டைசன் அவனை கிரீட் பண்ணிட்டு அவனை கவனமா பார்த்தான். ராபர்ட், உன்னை பார்த்தா இன்கம்ப்ளீட் ட்ரீம்ஸ், லாஸ்ட் லைஃப்னு தான் தெரியுதுன்னு சொன்னான். அந்த வார்த்தை கேட்டதும் ராபர்ட் அதிர்ச்சி. எப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிக்கிறான். இவ்ளோ வயசுலயே பிரசிடென்ட்டா? அவனுக்கு டவுட். டைசன் தொடர்ந்து, நம்ம முதல் சந்திப்புலயே சொல்றேன், கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், ஆனா நீ இப்போ உன் லைஃப்ல மிகவும் கஷ்டமான ஃபேஸ்ல இருக்கன்னு சொன்னான். கிளாரா அதிர்ச்சி. டைசன் தொடர்ந்தான், உன் ஃபேமிலி உடைந்துருச்சு, அசெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, டெப்ஸ் அதிகமாயிருக்கு, முன்னாடி உன்னை தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப தெரியாத மாதிரி நடக்கறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. ராபர்ட் முழுக்க ஷாக். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். டைசன் சிரிச்சு, நான் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணல, இது ஓரியண்டல் பிசியாக்னமின்னு சொன்னான். ராபர்ட், ஆமா, பிசியாக்னமின்னு எனக்கு தெரியும்னு சொன்னான். அது கேட்டு டயன் சாட்டிஸ்ஃபை ஆகுறான். வால் ஸ்ட்ரீட் ஆளுங்க வேற மாதிரிதான்னு நினைக்கிறான். கிளாரா எழுந்து, நீங்க இருவரும் காஃபி குடிச்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ராபர்ட், தேங்க்ஸ் மிஸ் கிளாரான்னு சொல்றான். கிளாரா சிரிச்சு, மேத்யூ சார் தான் அதிகமா பிரைஸ் பண்ணுவார்னு சொல்றா. டைசன் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றான், க்ளோஸ். கிளாராவும் ராபர்ட்டும் அதிர்ச்சி. க்ளோஸா? டைசன் காமா, ஆமாம், நான் இவரை அக்செப்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு ராபர்ட் கிட்ட கேக்குறான். ராபர்ட் கன்ஃபியூஸ். நான் இன்னும் இன்ட்ரடியூஸ் கூட பண்ணலையேன்னு சொல்றான். டைசன் இன்டரப்ட் பண்ணி, அது போதும்னு சொல்றான். இனிமேல் இவரை டிரெக்டர் ராபர்ட்னு அழைக்கணும்னு சொல்றான். அது கேட்டு இருவரும் அதிர்ச்சி. ராபர்ட் கண்ணீர் விட்டுட்டு, தேங்க்யூ, நான் பெஸ்டா ஒர்க் பண்ணுவேன்னு சொல்றான். அந்த நேரம் சிஸ்டம் மெசேஜ், நீ கர்மா பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறாய். அதுக்கப்புறம் டயன் அவனை கம்பெனி சுற்றி காட்டி டிரெக்டர் ராபர்ட்னு அழைக்கிறான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ரொம்ப டிஃப்ரெண்ட். உடனே ப்ராஃபிட் வராது. இது அசெட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நினைச்சுக்கோ. இது சீக்ரெட். இது இல்லீகல் ஃபண்ட் இல்லன்னு சொல்றான். ராபர்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, நான் புரிந்து கொண்டேன்னு சொல்றான். டைசன், நெக்டார் அதிகமா இருக்கும் பூவுக்கு இன்செக்ட்ஸ் வருவாங்க, அதே மாதிரின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஒவ்வொரு கான்டினென்ட்ல வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு. இனிஷியல் கேபிட்டல் $3 பில்லியன் சொல்றான். ராபர்ட் கேக்குறான், இன்வெஸ்டர்ஸ் எத்தனை பேர்? டைசன், இப்ப யாரும் இல்ல. ராபர்ட் அதிர்ச்சி. அப்ப என்ன பண்ணலாம்? டைசன் சிரிச்சு, எல்லாத்தையும் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ராபர்ட் ஷாக். டைசன் தொடர்ந்தான், கம்பெனி பில்ட் பண்ண எல்லா ரிசோர்ஸஸையும் நான் தருவேன். சீக்கிரம் டீம் அமைத்து கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணு. உனக்கு ஃபுல் அத்தாரிட்டி. ராபர்ட் மனசுக்குள்ள, ஒரு நாள் தான் பார்த்தான், இவ்வளவு ட்ரஸ்டா?ன்னு யோசிக்கிறான். டைசன் சிரிச்சு, நான் உன்னை நம்புறேன், நீ நினைக்காத அளவுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்றான். ராபர்ட் கண்ணீர். கொஞ்ச நாள்லயே ராபர்ட் ஹாங்காங், அமெரிக்கா இடையே போய் வந்து சீக்கிரட்டா ஆஃபீஸஸ் ஓபன் பண்றான். 15 நாள்லயே டாக்ஸ் ஹேவன்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பிரசிடென்ட்டா ஆகுறான். டைசன் ரூஃப்டாப்ல நின்னுக்கிட்டு, இப்பதான் மார்க்கெட் என்டர் பண்ணும் டைம்னு சிரிக்கிறான். அடுத்த சீன் ரெப்பிள்ஸ் பே. டைசன் கார்ல இருந்து இறங்கி, வாவ், இது லெவல் வேறன்னு சொல்றான். கிளாரா வர்றா. இது என் வீடு இல்ல, என் பிரதர் மாம் வீடுன்னு சொல்றா. டைசன் சிரிச்சு, ஃபியூச்சர்ல உன்னோடதுதான்னு சொல்றான். அவன் உள்ள போய், உங்க அப்பா யாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆளான்னு கேக்குறான். கார்டன் இட்செல்ஃப் பெரியதுன்னு ஆச்சரியம். கிளாரா, டாட், மாம், டேனியல் வந்திருக்கான்னு அழைக்கிறா. அவங்க அம்மா வர்றாங்க. நான் இம்மானுவேல் பியரே, கிளாராவோட அம்மான்னு சொல்றாங்க. டைசன் பிரெஞ்ச்ல பொலைட்டா பேசுறான். நீங்க ரொம்ப அழகுன்னு காம்ப்ளிமெண்ட். அதை கேட்ட கிளாராவோட அப்பா கொஞ்சம் பிளஷ் ஆகுறா. அம்மா சிரிச்சு,
நீ பிரெஞ்சு கூட தெரிஞ்சான்னு கேக்குறாங்க. டைசன், நான் ஜென் டயன்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். அவங்க அப்பா வாங்க உள்ளன்னு வெல்கம் பண்றார். ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் ஷாக். அவன் கையை பிடிச்சிருந்தாலும் ஒரு விதமான பயம் ஃபீல் ஆகுது. அந்த மொமெண்ட்ல டயன் கூட அதிர்ச்சி அடைந்தான். என்னடா இதுன்னு டயன் உள்ளுக்குள்ள கவலையா நினைக்கிறான். இவன் என்ன டெஸ்ட் பண்றானா? இமானுவேல் பெயர் அவங்க கணவரும் டயனும் கை குலுக்கிக்கிட்டே நிற்பத பார்த்து குழப்பமா, நீங்க இருவரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேக்குறாங்க. கிளாரா சிரிச்சுக்கிட்டு கிஃப்ட் பேக்க காட்டி, டாட் என்னாச்சு, டேனியல் உங்களுக்கு பிடிச்ச மாய் வைன் கொண்டு வந்திருக்கான்னு சொல்றா. லீ ஜாங் சாங் கொஞ்சம் ஆக்வர்டா சிரிச்சு கிஃப்ட் பேக்க பார்த்து, வாவ் நல்ல சாய்ஸ்ன்னு சொல்றாரு. கிளாராவோட அம்மா பொக்கே எடுத்துக்கிட்டு, இந்த ரோசஸ் ரொம்ப அழகு, எத்தனை ஃப்ளவர்ஸ்ன்னு கேக்குறாங்க. டைசன் உடனே 47. அதை கேட்ட உடனே வாவ் என் வயசு தெரியுமான்னு ஆச்சரியப்படுறாங்க. டயன் பொலைட்டா, எனக்கு தெரியாது, நீங்க ரொம்ப யங்கா தான் இருக்கீங்க, சொல்லலைன்னா கெஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ ஃப்ளவர் ஷாப்ல 47 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறான். இமானுவேல் பியர் சந்தோஷமா, நல்லா பேசுற, உள்ள வாங்கன்னு அழைக்கிறாங்க. டைசன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உள்ள போகிறான். பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கும் ஏரியா. கிளாராவோட வீடும் அதுலதான். உள்ள போன உடனே சர்வெண்ட், பாடி கார்டு எல்லாம் பிஸியா இருக்காங்க. டைசன் உள்ளுக்குள்ள ஐயோ இது லெவல் வேறன்னு ஷாக். 65 இன்ச் டிவியா? இது பிடிபி இல்ல எல்சிடின்னு அதிர்ச்சி. வாவ் ரொம்ப ரிச்ன்னு மனசுக்குள்ள தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளாரா சிரிச்சு, டாட் டேனியல் வீடு ரொம்ப ட்ரெடிஷ்னல், நம்ம வீடு அதுக்கு கம்பேர் பண்ணா நத்திங்ன்னு சொல்றா. டைசன் காமா, வீடு பெரியதா இருக்கணும்னு அவசியம் இல்ல, கம்ஃபர்டபுளா இருந்தா போதும்னு சொல்றான். அதை கேட்ட குடும்பமே கன்ஃபியூஸ் ஆகிடுது. இவன் என்ன மாதிரி பையன்னு யோசிக்கிறாங்க. லீ ஜாங் சாங் திடீர்னு சிரிச்சு, இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றார். டேனியல், இல்ல ஜெங்தியான், என்னோட கூட ஒரு ட்ரிங்க் குடிப்பியான்னு கேக்குறார். டைசன், எங்கேயும் நான் மறுக்க மாட்டேன்னு சொல்றான். சரி குடிப்போம்னு சொல்றார். டைனிங் டேபிளுக்கு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி, உட்காருங்கன்னு இன்வைட் பண்றாங்க. டயன் ஆமான்னு உட்கார்றான். அவன் உள்ளக்குள்ள இது ரொம்ப லைட்டா இருக்குன்னு நினைக்கிறான். லீ ஜாங் சாங் கிளாஸ் எடுத்து சியர்ஸ்ன்னு சொல்றார். டைசன், இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், உங்களுக்கும் கிளாராக்கும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்றான். அதுக்கப்புறம் லீ ஜாங் சாங் கேக்குறாரு, கிளாரா சொன்னா நீ ஹாங்காங் பேங்க்ல விஐபி கஸ்டமர்னு. டயன் ஹம்புலா, விஐபி எதுவும் இல்ல, கொஞ்சம் லோன் தான் எடுத்தேன்னு சொல்றான். அவர் சிரிச்சு, நல்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. டயன், கொலாட்ரல் இருந்தா யாரு மறுப்பாங்கன்னு ரிப்ளை. அவர் மீனிங்ஃபுல்லா பார்த்து, நீ இன்வெஸ்டரா இல்ல சீக்ரெட் கம்பெனி ஓனரான்னு கேக்குறார். டயன் கான்ஃபிடென்ட்டா, என்னிடம் ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் தான் இருக்குன்னு சொல்றான். அவர் அதிர்ச்சி, பிரைவேட் ஃபண்டா? நீயா? உன் வயசு எவ்வளவுன்னு கேக்குறார். டயன் சிரிச்சு, மணி சம்பாதிக்கிறதுக்கு ஏஜ் மேட்டர் இல்லன்னு சொல்றான். அவர் சிரிச்சு, சரி சொல்றேன்னு சொல்றார். அவர் தொடர்ந்து, எதுல இன்வெஸ்ட் பண்றன்னு கேக்குறார். டயன், இது சீக்ரெட்னு சொல்றான். அவர் சிரிச்சு, நான் உன் அப்பா மாதிரி தான், சொல்லலாமேன்னு சொல்றார். டயன் பாட்டில் எடுத்து, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறான். அவர் எக்ஸைட்டடா, ட்ரை பண்ணலாம்னு சொல்றார். டயன் சீரியஸா, ரிட்டர்ன் 1%ன்னு சொல்றான். அவர் ஸ்வெட், 1%ன்னு கேக்குறார். டயன், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $1 பில்லியன்னு சொல்றான். அவர் முழுக்க ஷாக். என்ன, $1 பில்லியனா? இவன் யாருன்னு உள்ளுக்குள்ள பயம். ஆனா வெளியில் ஸ்மைல் மெயின்டெயின். நான் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேக்குறார். டயன், இப்போ ஸ்டாஃப் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவர் ஸ்டாஃபா, வேற இடத்துலன்னு யோசிக்கிறார். சீன் சேஞ்ச். ராபர்ட் ஒரு ஆபீஸ்ல இருக்கான். லாங் டைம் நோ சீன்னு ஜாக் சொல்றான். நீ பொலிட்டீஷியன் மாதிரி தெரியறன்னு ராபர்ட் சொல்றான். ஜாக்,
ப்ராப்ளம்ல இருக்கியான்னு கேக்குறான். ராபர்ட், நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரன் பண்றேன்னு சொல்றான். ஜாக், பிரைவேட் ஃபண்டா? ராபர்ட், ஃபீ கம்மி, ஆனா இன்வெஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றான். ஜாக் கியூரியஸ், யாரு? ராபர்ட் சிரிச்சு, பார்க்கணுமான்னு கேக்குறான். ஜாக், சும்மா கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம், நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் யாராவது சப்போர்ட் பண்ணினா நான் எதுவும் பண்ணுவேன்னு சொல்றான். ராபர்ட், நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஜாக் ஷாக், நிஜமாவா? தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ராபர்ட் சீரியஸா, ஃப்ரீ இல்ல, நான் ஒபாமா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றான். $100 மில்லியன், அதுக்கும் மேல கொடுக்க முடியும்னு சொல்றான். ஜாக் ஃபுல் ஷாக். சீன் சேஞ்ச். டயன் விண்டோ பக்கம் உட்கார்ந்து, 1 வருடம் ஆகிடுச்சு, ரொம்ப சேஞ்சஸ்னு நினைக்கிறான். ஹாங்காங்ல லைஃப் சூப்பர், லீ ஜாங் சாங்க அட்ராக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறான். கிளாஸ் ரூம்ல யாங்ஸக் மீண்டும் ஆப்சென்ட். என்னாச்சு அவனுக்கு? ஒரு சீக்ரெட் இருக்கு, சொல்லு. ஹியாங்ஸக், அவன் ஆர்ஃபன். அதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக். டைசன் கூட அதிர்ச்சியோட அவன் பேரை மனசுக்குள்ள கூப்பிடுறான். ஸோ கைஸ், இந்த எபிசோட் 10 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.